Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சின்ன ப்ராப்ளம்ஸ் இல்லை, பெரிய ப்ராப்ளம்ஸ் தான் அது. இந்த ப்ராப்ளம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து நான் ஆப்ஷன் பையிங்க்கு எதிரானவன் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்க. நிறைய பேர் என்னென்னா, சார் உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் வரலன்னா விட்டுருங்க, ஆனால் நிறைய பேர் சம்பாரிச்சிட்ருக்காங்க, உங்களால் முடியலாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுங்க. சரி, ஓகே, என்னால் முடியல, நான் ஒத்துக்கிறேன். அந்த ஆப்ஷன் பையிங்கில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்குங்களேன். ஓகே, ஏன்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு ஆப்ஷன் பையிங் வரலன்னா நீங்கள் எதுவும் அதை பற்றி பேசாதீங்க, ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்கள நீங்கள் ஏன் கெடுக்குறீங்க அப்படின்னாங்க. சரி, பண்ணுங்கள், ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, பிகினர்ஸ் நான் சொல்கிறது, நீங்கள் மேபி அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் பெரிய அளவு பில்லியன்ஸ் ட்ரேடராக இருக்கலாம், மேபி அவங்க 4 விஷயம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஓகே, மார்க்கெட்டுக்கு புதுசாக ஆப்ஷன் பையிங் வரவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு வரமாட்டாங்க, கொஞ்சம் அதையும் புரிஞ்சுக்கிட்டவங்க. அந்த நெகட்டிவ் கமெண்டர்ஸ்க்காக இந்த விஷயம் சொல்கிறான்னு, அவங்க அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசாக வரவங்க ஆப்ஷன் பையிங்கில் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் பையிங்கில் வந்து டைம் டிகே ஆகும், அப்புறமா வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ் தான் கற்றுங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம் ஆப்ஷன் பையிங்கில் பற்றி. ஆப்ஷன் பையிங்கில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இதை அதை லைவாக வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லைங்களா? என்ன பிரச்சனை, அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ் தான் என்ன அப்படின்லாம் சொல்கிறத விட லைவாக ஒரு சார்ட் மூலிமா நம்ம காமிச்சு என்ன தான் நடக்குது, இதில் என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஞாபகமாக மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள், அதிகமான நபருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம் எல்லாரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், நீங்கள் வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். இது நிஃப்டி பேங்க்கோடைய சார்ட். இது என்னோடய வியூ என்ன அப்படின்னா, மார்னிங்கில் இந்த பிரேக் டவுன் ஆனோடனே இங்கேருந்து ஒரு இந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக வரும்னு இந்த வியூ இருந்தது. ஓகேங்களா? ஸோ இருங்க, அதையும் கொஞ்சம் ஓகே, இந்த கேப் இருக்குங்களா, அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வியூ இருந்தது. ஓகே, நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ வந்து மார்க்கெட் நடந்து முடிஞ்சிச்சு, இப்போ என்ன சொல்லலாம், நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்தால் இது வரலாம்னு சொல்லலாம். ஆனால் லைவ் மார்க்கெட் உங்களால் இந்த தூரத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் வீடியோவில் எல்லாம் ஃபுல் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட், இந்த பிரேக் டவுனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கு பாருங்கள். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 90 புள்ளிகள் வந்திருக்கு. 90 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி அங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. ரைட்டுங்களா? என்னுடைய வியூ வந்து இன்னொரு 10 பாயிண்ட் கீழே இருங்க. ஏன்னா இந்த கேப் ரீஃபில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருந்தது, இன்னொரு 10 பாயிண்ட் கீழே இருந்தது, ஆனால் அவ்வளோ தூரம் வரல. ஓகே, என்னோடய வியூ என்னென்னா அந்த 10 பாயிண்ட் சேர்ந்து வரும்னு இருந்தது, ஆனால் வரல. இட்ஸ் ஓகே, நான் பாயிண்ட்டுக்கு வரேன். நான் 90 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டி அங்கேருந்து இருக்குது. அப்போது நீங்கள் கேட்கலாம், சார் வந்து புட் ஆப்ஷன் நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 90 புள்ளிகள் கிடைக்கணும் இல்லையா? அங்கேருந்து நான் வந்து இப்போ பேங்க் நிஃப்டி வந்து கீழே போகுதுன்னா எனக்கு வந்து என்ன ப்ரைஸ் வந்து 42,000, நான் வந்து புட் ஆப்ஷன் 42,000 எடுத்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 90 புள்ளிகள் எனக்கு கிடச்சிருக்கணும் இல்லையா ப்ராஃபிட்டு. இப்போ ஒரு 150 ருபீஸில் 120 ருபீஸ் வந்து எனக்கு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் இருக்குதுன்னா ப்ளஸ் 90 அப்படின்னா எனக்கு 210 ரூபா வந்து அந்த லாபம் வந்துருக்கணும் இல்லையா அந்த இடத்துல? அதாவது இங்கே நீங்கள் சேல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு கிடச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அதுதான் வந்து மெயின் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனில் எப்படி கையாளணும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரிங்கன்னா பெட்டராக இருக்கும் உங்களுக்கு என்ட்ரி பண்ணிங்கன்னா. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த என்ட்ரி 90 பாயிண்ட் வந்தது. உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஆப்ஷன்லையும் காமிக்கிறேன். ஆப்ஷனில் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த டெலிகிராம் சேனலும் விஷயம் சென்ட் பண்ணிடுறேன். அதான் நீங்கள் கேட்கலாம், அந்த வியூ வந்து எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் கேட்ச் பண்ண முடியுங்க, டெலிகிராம் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்கலாம். இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணிடுறேன் ப்ரைம் டெலிகிராம் சேனல். ஓகே, ஸோ இந்த 10 லைன் ட்ராப் பண்ணியிருக்க பாருங்கள். இந்த லைன் கட் ஆச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் வரும், ஏன்னா அந்த கேப் ரீஃபில் பண்ணுற ஏரியா அது இது வரும்னு சொல்லிட்டு லைவ் மார்க்கெட்டில் அந்த ட்ரெண்டு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவேன். ப்ரைஸ் உங்களுக்கு அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆகுது, அதெல்லாம் பேக் டு பேக் வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. ஓகே, சரி, ஓகே, நம்ம டாபிக் வரலாம்.
இப்போ பாருங்கள், இது பேங்க் நிஃப்டி 90 புள்ளிகள் டவுன் ஆகிருக்கு இல்லைங்களா. நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். அதே இடத்துல புட் ஆப்ஷனை எவ்வளோ மேலே போயிருக்கணும், அந்த பிரேக் அவுட்டில் எத்தனை மணிக்கு பிரேக் அவுட்டு 11:15 மணிக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதுவும் டைமும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு பிரேக் அவுட் ஆயிருக்குது அப்படின்றதையும். கிட்டத்தட்ட 11:05 17 11 இங்கே ரீடெஸ்ட் கிடைச்சிக்கலாம். 11:15க்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா. ஸோ 11:15க்கு எத்தனை ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 144 ரூபான்னு இருக்குது. எவ்வளோ, 144 ரூபா, 42,000 புட் ஆப்ஷன். ஓகே, 144 ரூபா இந்த இடத்துல இருந்திருக்கு. ஓகேங்களா, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 150 ரூபா போயிருக்கு. 150 ரூபா போயிருக்கு. எவ்வளோ ஏறி இருக்குது விலை, வெறும் 6 ரூபா ஏறி இருக்குது. எவ்வளோ, 6 rupees. சரி, நீங்கள் பாயிண்ட் வைஸ் கனெக்ட் பண்ணலாம் சார். 7 ரூபாய் இருக்குது, இல்லை 8 ரூபாய் இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, 10 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ, வெறும் 6 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரலாம் தான் விலை ஏறி இருக்குது. நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தீங்க, புட் ஆப்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் ப்ரீமியம் ஏறி இருக்குது. சரி, நீங்கள் சொல்லலாம் சார், அந்த புட் ஆப்ஷன் வந்து அவுட் ஆஃப் த மணி, அது நான் இந்த மணியில் எடுத்தால் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா, அதிகமான பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சரி, உங்கள் எண்ணத்தை ஏன் கிடைக்கும் அதையும் நம்ம பார்த்துக்கலாம். எவ்வளோ தூரம் புட் ஆப்ஷன் போயிருக்குன்னு பார்க்கலாம். அதை இந்த மணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 42,400 கணக்கு எடுத்துக்கலாம். எவ்வளோ, 348. ஓகேங்களா, அதோட கம்மியாக தான் இருந்திருக்கு. 348 வச்சுக்கலாம். 348 எவ்வளோ, 364. எத்தனை பாயிண்ட் இருக்குது, 48 50 64 16 பாயிண்ட்டு. எவ்வளோ, 16 பாயிண்ட்ஸ். இது இந்த மணியில். நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் 90 பாயிண்ட் மூவ் ஆனது பேங்க் நிஃப்டியில். இதில் எத்தனை பாயிண்ட்டு, அவுட் ஆஃப் த 8 பாயிண்ட்டும், இந்த மணியில் 16 பாயிண்ட் தான் உங்களுக்கு புட் ஆப்ஷனில் மூவ் ஆகிருக்குது. 42,000 PE 8 ரூபா மூவ் ஆகிருக்குது. 42,400 PE பார்த்திங்கன்னா வெறும் 16 பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆகிருக்குது. இதே தான் எல்லா டேயும் எல்லா நாளும் இதே பிரச்சனை தான் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனை எப்போ நடக்கும்னா சைட்வேஸ் மார்க்கெட், அதாவது மார்க்கெட் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக மேலே போகும், லைட்டாக கீழே போகும். இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். எப்போ மார்க்கெட் ட்ரெண்டிங்லேயே போயிட்டு இருக்குதுன்னா அப்போது அன்னைக்கு ப்ராஃபிட் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஃபுல்லாக டவுனில் ஃபாலிங்காக இருக்குதுன்னா அன்றைக்கி ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பணம் பண்ணலாம். ஆனால் எல்லா நாளும் இதே மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியுமா, ட்ரெண்டிங் மார்க்கெட்டே நம்ம எதிர்பார்க்க முடியுமா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஓகே, நீங்கள் ஒரு வேளை ஆப்ஷன் பையர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கேஷில் ஸ்டாக்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸ்மால் குவான்டிட்டி தான், ஸ்மால் ப்ராஃபிட் தான் வரும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நீங்கள் எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஓகேங்களா. நீங்கள் கற்றுக்காமல் பண்ணுறவங்களுக்கு பற்றி நான் பேச வரல. கற்றுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல தயவு செஞ்சு ஆப்ஷனில் அப்ளை பண்ணாதீங்க. ஆப்ஷனை வேறு, நீங்கள் கற்றுக்கிறதே வேறு. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னோட வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ ஃபீஸ் என்ன அப்படின்றது. வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.